வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஆர்எஸ் கேமிங் மாஸ்டர்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, சும்மா ஸ்விம்மிங் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா வெளில போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு பார்த்தீங்களா, நம்ம நேற்று வாங்கின பெட்டு தான். நேற்று இல்லை, சாட்டர்டே வாங்கினோம். ஸோ இந்த பெட்டு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பெட்டு நம்ம வீடியோ சாட்டர்டே போட்டுருந்தோம். ஸோ ஓகே, சாட்டர்டே ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லியிருந்தேன்னா வந்துட்டேன். சரி ஒன்றுங்க பார்க்கலாம். திரும்ப யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. எப்போவுமே நம்ம நிம்மதியாக ஒரு ஸ்விம்மிங் பூலை கட்டி வச்சதே தப்பாக போச்சு. இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலை இனிமேல் பண்ணக்கூடாது. யாருன்னு பார்ப்போம் வாங்க, போய் பார்த்துருவோம். ஹலோ ஹலோ தம்பி, மறந்துட்டியா? நான் தான். சரி ஓகே, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். சரி, நீ யாரா முதல்ல? எனக்கு நீ யாருன்னே தெரியாது, சும்மா உழைன்னு இருக்க. நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோ. வீடியோ என்னக்கா சொல்கிறாங்க? வீடியோ அனுப்பியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கணும். வீடியோ அனுப்பி பார்க்கறதுக்கு நான் என்ன இதுவா? சரி, அதுக்கு என்ன பார்த்துருவோம் வாங்க. வீடியோ தானே எடுத்து பார்த்துடலாம். இந்த வீடியோ தான் நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ நம்ம வீட்டிலேருந்து கிளம்புது, ஸ்ட்ரெயிட்டாக போகுது. அப்புறம் எங்கே போகுதுன்னு தெரியலையே. என்னங்க இது, வீடியோ பாதிரியாக முடிஞ்சிச்சு. இருங்க திரும்ப எடுத்து பார்ப்போம். ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. நேராக போயிட்டே இருக்கு. ஓகே, நம்ம வீட்டிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகுதுங்க இந்த வீடியோ. ஏங்க அது என்னது காய்ஸ், அதை பார்த்தீங்களா? ஏங்க காய்ச்சிராங்க. சரி, இதெல்லாம் நிஜமாக இருக்காது, ஃபேக்கு தாங்க. காய்ச்சிரும். ஐயோ, பார்க்கவே பயமாக இருக்குது கேஸ், பார்க்கவே பயமாக இருக்குது. வீடியோ நிறுத்துறா. அப்பா ஏங்க பயந்துட்டேன். சி, காஜிலாவா அதெல்லாம்? ஏங்க நம்ம ஊர்லலாம் காஜிலாலாம் இருக்காதுங்க. சரி வாங்க, நம்ம பாட்டி கிளம்பி போவோம். கார் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். சும்மா உண்மையிலே இருக்கலாமோ தெரியலையே, இருந்தாலும் இருக்கும். சி, எப்படி இருக்குங்க? நம்ம சிட்டியை நம்மளே குற்றம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? என் வாயில் அடிச்சுக்கிறோம். சரி, வண்டி எடுத்துகிட்டு போவோம். கார் ஓட்டுறதுலாம் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி கார் ஓட்டுறது பிடிக்கும், அதுவும் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நாங்கள் கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சா? வருது. சரி ஓகே, வாங்க போய் பார்ப்போம். அவங்க சொன்ன லொக்கேஷன் படி போய் பார்த்தா இருக்குமோ? வாய்ப்பு இருக்கா? சரி, நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இப்போ கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. கெஸ் பண்ணுங்க, இருக்குமா இருக்காதுன்னு. எனக்கு இருக்குது. ஒருவேளை பொம்மை. பொம்மைங்க அது, சும்மா ஷோகேஸ்க்கு வச்சுருக்காங்க. ஓகே, அவங்கக்கிட்ட போய் பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல? நம்ம கேம்லலாம் சூப்பரான அனிமேஷன்லாம் வந்துருச்சு, அது வரைக்கும் நல்லது. என்னங்க இது? என்னங்க இது தாக்க வருது? ஏங்க இது வேஸ்டடா. என்னங்க இது? இல்லை, எனக்கு புரியல. இப்போ என்னாச்சு? நான் எதனால செத்து போனேன்? காய்ஸ், நம்ம அன்றைக்கி இப்போதான் எனக்கு எல்லாமே ஞாபகம் வருது. நம்ம பெட்டு வாங்கும்போது ஒருத்தவங்க இது பண்ணியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு கால் வந்துருக்குனால காஜிலா வரப்போகுது, இல்லை டியூஸ்டே இல்லை மண்டே வந்துச்சுங்க. ஓ நோ, அங்கே பாருங்க, ஸ்னைப்பர் கணக்கு எல்லாம் ராக்கெட் வச்சு. கைஸ் எங்கே இருக்குது? அட கடவுளே, இங்கே கரெக்டாக பாயிண்ட் பண்ணுறேன். அங்கே பாருங்கள். ஓகே, நம்ம கரெக்டாக இங்கேருந்து ஷூட். என்னங்க ஒன்றும் வேலை செய்யலை. ஷூட். ஒரு வேளை இந்த காஜிலாவை கொல்ல முடியாதோ? என்னவா இருக்கும்? சரி வாங்க திரும்ப போவோம். இந்த வாட்டி நம்ம ஜெட் பேக் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்க, ஜெட் பேக்கோட சீட் கோடு சொல்லிடுறேன், உங்களுக்கு பண்ணியே காமிக்கிறேங்க. ஜெட் பேக்கோட சீட் கோடு உங்களுக்கு 2 ஜெட் பேக் இருக்குது. ஒன்று 330 அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு ஜெட் பேக் வரும். இது ஒரு சாதாரண ஜெட் பேக் 2 அப்படின்னு வரும். சூப்பர் ஜெட் பேக் 2. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 320 அப்படின்னு போடுங்க. 320 அப்படின்னு போட்டிங்கன்னா இன்னொரு ஜெட் பேக் வரும். இது சூப்பர் ஜெட் பேக். அது சூப்பர் ஜெட் பேக் 2. 2 ஜெட் பேக்கில் நீங்கள் எது வேணால் போய்க்கலாம். எனக்கு இதான் பிடிக்கும், சிம்பிளாக இருக்குது. அது அவ்வளோ பெருசாக என்னத்தை கிளிக்கிறதுங்க அதில். சரி வாங்க போய் பார்க்கலாம். இப்போது மேலே நின்று பார்க்கலாம். சேஃப்டி இஸ் அவர் ஃபர்ஸ்ட் டியூட்டி. இங்கே தான் சுற்றின்னு இருக்கும்.
கைஸ் அங்கே பாருங்க இருக்குது. ஓ மை காட் கைஸ், இங்கே தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. வாங்க அந்த பில்டிங்கில் லேண்ட் ஆகிடலாம். இப்போ இந்த காஜிலாவை போட்டு தள்ளுறது தான் நம்மளோட வேலைன்னு நினைக்கிறேன். ஓகே, அது அங்கே இருக்குங்க. நம்ம அங்கே தான் போகணும். ஓ ஏங்க எங்கே பார்த்துருச்சுங்க, நம்மளை பார்த்துச்சுங்க ஓடிடுறதுங்க. ஐயோ அட கடவுளே. இறங்கடா. அங்கே இல்லை, அங்கே 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 ஐயோ எஸ் எங்கடா? கைஸ் 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 ஐயோ நம்ம செத்து போடான். ஃப்ராங்க்லின் செத்துட்டா. மேலே போடா பைத்தியக்காரா. ஐயோ எங்க அந்த ஜெட் பேக் கிறுக்கு பிடிச்சிருச்சு. அந்த ஜெட் பேக்லேயே பெருந்திருக்கலாம். கடவுளே என்னை காப்பாற்றுங்க. பாடி மேலே வந்துட்டேன். அது வரைக்கும் நல்லது. ஐயோ ஏங்க பக் ஆகிடுச்சுங்க. எல்லாம் ஒத்துக்க மாட்டேன். ஐயோ இது வேறு பந்தயம் போட்டு ஆடுதே. ஃபுட்பால் மாதிரி தூக்கி அடிக்குதே. தூக்கி அடிச்சு செத்து முடிஞ்சது. செத்து போயிட்டோங்க. ஐயோ இந்த காய்ச்சலாவை என்ன தான் பண்ணுறது? கைஸ் இப்போ ஏதாச்சும் எனக்கு வேணுங்க, ஐடியா சொல்லுங்க. நான் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். அப்புறமா நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயம், இந்த நம்மளோட பெட்டு பேர் என்ன வைக்கலான்னு வந்து கமெண்டில் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தேன். வேறு யாரோ ஒருத்தர் வந்து டாமின்னு வைங்க ப்ரோ அப்படின்னு ஃபஸ்ட்டே கமெண்ட் பண்ணிட்டாரு. அதனால் நம்மளோட பெட்டு பேர் டாமி. ஓகே டாமி, சரி டாமி வந்து இப்போ தூங்கிட்டு இருக்கு. ஸோ அப்புறம் வந்து திரும்ப நம்ம ஜெட் பேக் வர வச்சிடலாம். ஓகே வாங்க டிப்புன்னு போயிடலாம். ஏங்க இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் வேணும். சரி வாங்க நேராக இப்போ நம்ம போலீஸ்க்கு போயிடலாம். சரி போலீஸ்கிட்ட போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். கடவுளே இந்த காஜிலா வேறு ஏன் தான் நம்ம ஊருக்குள்ளே வந்துச்சோ. இங்கே தான்டா லேண்டாகுதா. டே எங்கடா போகிறேன்? ஏங்க இந்த ஜெட் பேக்லாம் யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. காரை விட கஷ்டமாக இருக்குது அப்படியே லேண்டாகுது. ஓகே பட் கார் இதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் வாங்க இப்போ நம்ம போலீஸ்கிட்ட போயிடலாம். போலீஸ் சார் என்னை காப்பாற்றுங்க. போலீஸ் சார். ஃப்ராங்க்லின் என்னாச்சு? ஏன் இவ்வளோ பதட்டமாக வர்ற? சார் காஜிலா ஊருக்குள்ளே வந்துருச்சு சார். காஜிலா ஊருக்குள்ளே வந்துதா? அந்த படத்தை பார்த்து பயந்துட்டியா நீ? அது காஜிலா படம்டா, வேற ஒன்றும் இல்லை சார். நிஜமாலுமே அது ஊருக்குள்ளே வந்துடுச்சு சார். நான் தான் சார் பார்த்தேன், கண்ணால் பார்த்தேன் சார். என்னப்பா சொல்கிற நீ? என்ன ஓவலாகிட்டு இருக்க? நான் இதை நம்பிட்டு இருக்கணுமா? சிங்கம் சார் நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான். நிஜமாலுமே ஒரு காஜிலா வந்திருக்கு. சரி போடா, வேறு வேலை வெட்டி இல்லை. எங்கள் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ஊருக்கு வேறு ஏதோ கிரிமினலை பிடிக்க போயிருக்காங்க. நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன்னு இந்த சாக்கில் வந்துட்டியா? திரும்ப ஒரு கதையோடு வந்துட்டே போல. சார் நிஜமாக சொல்கிறேன் சார், நம்புங்க சார். ஒன்றெல்லாம் நம்ப முடியாது. நீ வீட்டுக்கு கிளம்புதியா இல்லை ஒன்று அடித்து தூக்கி போடணுமா? சார் ப்ளீஸ் சார் என்னை நம்புங்க சார், கெஞ்சி கேட்குறேன் சார். ஃப்ராங்க்லின் மரியாதையாக சொல்லிட்டேன். ஒரு வாட்டிக்கு மேலே நான் திரும்ப சொல்ல மாட்டேன். லாஸ்ட்டாக ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ நான் கேட்குறேன் சார் நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கேளுங்க சார். நான் கெஞ்சி கேட்குறேன் சார் ப்ளீஸ் சார். ஒரு வாட்டி சொல்லலாம் கேட்க மாட்டேன். உன்னை ஷூட் பண்ணி தான் தள்ளுமா? சார் ஷூட் பண்ணாதீங்க சார். ஐயோ நான் எதுவுமே பண்ணல சார். ஐயோ நம்மளை போலீஸ் சார் ஷூட் பண்ணுறாருங்க. என்னங்க இதெல்லாம்? செவத்து மேலே ஏறி போக வேண்டியதான். அட கடவுளே. சார் நான் ஒரு அப்பாவே படித்தேன். நான் சொல்கிறத கேளுங்க சார். அட கடவுளே வந்துட்டாருங்க. யாராச்சும் எனக்கு லிஃப்ட் கொடுங்க. ஐயோ காப்பாற்றுங்க. ஏங்க இப்போ நம்ம என்னங்க பண்ணுறது? நான் ரொம்ப பாவங்க. காய்ஸ் திடீர்னு இந்த போலீஸ் சிங்கம் சார் மயக்கம் போட்டு வந்துட்டார். ஐயோ சார் என்னாச்சு உங்களுக்கு? சார் இங்கேருந்து ஓடுறது தான் நமக்கு நல்லது. எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. காய்ஸ் இப்போ இந்த காஜிலாவை என்ன பண்ணுறது தான் எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு என்னாச்சும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுமே. சரி இருங்க, கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு அப்படியே ஸ்னைப்பர் கண்ணை யூஸ் பண்ணி அதை எப்படியாச்சும் இது பண்ணலாமான்னு பார்க்கலாம். சார் லிஃப்ட் கொடுக்குறீங்களா? போடா, உனக்கு லிஃப்ட் கொடுக்க தான் நான் கார் ஓட்டிகிட்ருக்கேன். சிப்ப என்ன திமிரு உனக்கு? சீ தள்ளு. ஏய் வராத. வேறு வேலை இல்லை. போடா நசுக்கி சார். யார்கிட்ட? என்னை பற்றியெல்லாம் உனக்கு தெரியாது. ஏரியாக்கே நான் தான் டானு. அது என்னமோ போய் தான் அவனை நம்பிட்டுமா. விடுங்க நம்ம பாட்டுக்குமோ. ஏரியாவில் நம்ம தான் டம்மி பீஸுன்னு நமக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அதை பற்றி பிரச்சனை இல்லை.
சரி ஓகே, நம்ம இப்போ இந்த காஜிலாவை முடிக்கிறதுலாம் தான் நம்மளோட கவனம் இருக்கணும். அதை விட்டு நான் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன் பைத்தியக்கார மாதிரி. அந்த காஜிலா பார்த்திங்கன்னா அந்த சைடு இருக்குது. பார்த்தேன் இப்போ தான் பார்க்குறேன். அந்த சைடு கைஸ் இருக்குது. நேராக போயிடலாம். இந்த கார் இருக்கே கடவுளே. திரும்ப பார்க்கறதுக்குள்ளே அப்படியே ஸ்னைப்பர் கன் யூஸ் பண்ணிடுறேன். ஸ்னைப்பர் கன் டக்குன்னு எடு. பார்க்கும்போது அட கடவுளே. எடுறா. என்னங்க பார்த்துச்சா? ஷூட் பண்ண. ஐயோ எங்க பார்த்துச்சு. ஏங்க காஜிலா ஷூட் பண்ணோம். ஏய் இதெல்லாம் நம்பவே முடியல கைஸ். காஜிலா அங்கே இருக்கு. ஓ மை காட். ஓஹோஹோய். நம்ம இந்த காஜிலாவை தடுத்து நிறுத்திட்டோம். காஜிலாவை ஷூட் பண்ணிட்டோம். எப்படி நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆச்சு பார்த்தீங்களா? சூப்பரில். இன்னும் அந்த பக்கத்தில் போய் காமிக்கலாம். அட கடவுளே, அதுக்குள்ளே போயிடுச்சுங்க. சி, இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அதெல்லாம் ஜெயிச்ச கடவுளே. சரிங்க, நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். காஜிலாவையும் போட்டு தள்ளிட்டோம். அவன் சொன்ன மாதிரியே நமக்கும் காஜிலாவை போட்டு தெரியாச்சு. திருங்க அவனோட நம்பருக்கு கால் பண்ணி அவனை அசிங்கப்படுத்துவான். ஏன்டா கொடிப்பையில காஜிலாவையாட அனுப்பி விட்ற? அவனை செத்தான். ஏய் டுபாக்கூரே, நான் பார்த்தியா அனுப்பிச்சு விட்ருந்த காஜிலாவையும் போட்டு தள்ளிட்டேன். உன்னை அடுத்த வாட்டி வச்சுக்கிறேன். அடுத்த வாட்டி ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணுறேன்டா. நீ அதெல்லாம் தாங்கவே முடியாது. ஜாக்கிரதையாக இருந்துக்கும். இப்போ பட்ட அசிங்கம் போதும். இன்னும் அசிங்கம் பண்ணணுன்னா சாவு. இவங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லைங்க. சி, யாச்சாவுச்சாலாம் ஃபோன் பண்ணி அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு. நம்ம சிட்டிக்கு நம்ம தான் பொறுப்பு. இதெல்லாம் நம்ம எழுதி வச்சுருக்காங்க முன்னோர்கள்லாம். எனக்கு தலையெழுத்து இந்த சிட்டியை காப்பாற்றணும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க. நம்மலாம் ஈஸியாக முடிச்சு விட்டுறலாம். இதெல்லாம் என்ன சிட்டி, இதெல்லாம் என்ன பெரிய விஷயம். நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. அதனால் பிரச்சனையே இல்லை. இன்றைய முக்கிய செய்திகள். காஜிலாவிடமிருந்து காப்பாற்றிய பிராங்க்லின் நமது ஊரிற்கு வெளியே நின்றுள்ளார். எல்லாரும் சென்று அவர்களுக்கு பரிசளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். எப்படி நியூஸ்லலாம் நம்ம பேர் வந்துச்சுல, சூப்பருங்க. அவ்வளோதான் நம்ம வீடியோ. ஸோ எல்லாருமே ஒரு வணக்கத்தை போட்டு திரும்ப இந்த வீடியோலேருந்து போயிடுறேன். ஸோ நாங்களோட RS Gaming Masters திரும்ப சந்திக்கலாம். என்றைக்குண்ணா திரும்ப என்னைக்காச்சும் சந்திப்போம். நமக்கு என்ன காசு இல்லை, வேலைக்கு போகணுங்க, அதான் முக்கியம். நம்ம ஏதாச்சும் புது வேலைக்கு ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டுடலாம். நம்ம புது வேலை ரொம்பவே உயர்ந்த வேலையாக இருக்கும். அதுதான் நமக்கு விஷயம். ஹைஜீனிக். ஓகே, ஸோ போய்ட்டு வரேன். பை பை. நான் தான் RS Gaming Masters திரும்ப உங்களை சந்திக்கிறேன். அப்புறமா வேலைக்கு போகும்போது பாய்.